இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு ஒயிட் சால்னா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 மிளகாய், பச்சை மிளகாய் வேணால் சேர்த்திக்கலாம், 4-5 பல்லு சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு பட்டை, ஒரு அன்னாச்சி முக்கு, ஒரு கிராம்பு, 4-5 முந்திரி, 1 ஸ்பூன் சீரக மிளகு, 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, தேங்காய் 1/2 கப் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, பொடியாக நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 5 நிமிஷம் கொதிச்சா போதும். ஃபைனலாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஒயிட் சால்னா ரெடி. இன்றைக்கி நான் அந்த ஒயிட் சால்னாக்கு தோசை செஞ்சுருக்கேங்க. அல்டிமேட்டாக இருக்குங்க டேஸ்ட்டு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.